ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, எக் ரோட்டி. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறது, மாவு இல்லையே, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற டைம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற பொருளை வச்சே டக்குன்னு இந்த ரெசிபி பண்ணிடலாம். நீங்கள் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர், உங்கள் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் நீங்கள் வேணும்னா கம்மியாக, நான் ராக் சால்ட் தான் எடுத்திருக்கேன், அதுவே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. 2 முட்டை, இப்போ வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். கோதுமை மாவு 1.5 கப்பு தேவை. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கட் பண்ண ஆனியன்ஸை இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மாவையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அந்த சால்ட் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்க போகிறோம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, எடுத்து வச்சுருக்க 2 முட்டையையும் இதில் இப்போ சேர்த்திக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் கையை வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் கிராஜுவலாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கிடுங்க. பாருங்கள், நல்லா கரண்டி வச்சு கலக்கியாச்சு. ஒரு அடை தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாவோட பதத்துக்கு இது வந்துட்டு இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல போட்டுருங்க அடுப்பில். நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த தோசை போடுறக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த இரும்பு தோசைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதே தான் யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதும் கூட. இப்போ கல் காஞ்சிடுச்சு, மாவு எடுத்து ஊற்றிடலாம். ரொம்ப தின்னாக இதை வந்துட்டு நம்ம பரத்த முடியாது. இப்போ ஆயில் விட்டுருங்க. நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரொட்டிக்கு. நான் மூடி போட்டு ஒரு பக்கத்தை நல்லா வேக விட்டுட்டேன்.
இப்போ மூடி எடுத்துட்டு திருப்பி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சுற்றியும் இந்த கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கனால உள்ளெல்லாம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. மறுபடியும் கரண்டியில் நல்லாவே இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது இப்போ நான் கிட்ஸுக்காக செஞ்சதுனால அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண கிடையாது. பயங்கர சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.